அந்த போதை பொருள் என்கிற ஒரு காமன் நேம், அது என்ன பேர் வேணும்னா நீ வச்சுக்கோ. லிக்யூட்டா வச்சுக்கோ, பவுடரை வச்சுக்கோ, புகையா பயன்படுத்து, எப்படி வேணும்னா இன்ஜெக்ஷனா டேப்லெட்டா என்ன வேணும்னாலும் நீ செஞ்சுக்கோ. போதை பொருள் அது ஹராம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்தினால் போதை வருமோ அதை கொஞ்சமா பயன்படுத்தினால் ஹராம்ங்கறாங்க. அதை நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன், என்னால நிதானமா இருக்க முடியும் அப்படி என்று கூட பாவிக்க முடியாது. விளங்கிட்டா? கொஞ்சம் கூட பாவிச்சா தானே போதை வரும். உதாரணத்துக்கு பீடி சிகரெட்டை எடுக்கலாம். பீடி சிகரெட்டை குடிச்சிட்டு ஒருத்தர் ரோட்ல நடக்கிற ஆடிக்கிட்டு போறது இல்ல, பீடி சிகரெட்டை குடிச்சிட்டு யாது மாதிரி பேசுறது இல்ல, ரோட்ல குப்புற விழுந்து கிடக்கிறது இல்ல. அப்ப பீடி சிகரெட்டை பயன்படுத்தலாம் இன்னைக்கு மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க, ஆலிம்கள் பயன்படுத்துறாங்க. நான் என்ன வேற எதுக்கு போறது? எத்தனையோ மௌலைமார் சிகரெட் குடிக்கிறாங்க. பள்ளி வாசல்ல வெளியில வச்சு ஊதி காலுக்க போட்டு மிதிச்சு போட்டு வந்து சஃப்ல நிக்கிறாங்க. விளங்கிட்டா? அப்ப பீடி சிகரெட்டை நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது ஒண்ணும் இல்ல, அது ஹலால் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகமா பயன்படுத்தினா போதை தருமோ அதை கொஞ்சமா பயன்படுத்துறதும் ஹராம் தான்ங்கறாங்க. அப்ப இந்த பீடி சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் போதை தரக்கூடியதுதான். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு 15 வருஷத்துக்கு முன்னால தினகரன் பத்திரிகைக்கு போட்ட ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாட்டினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, வருஷத்துக்கு 24,000 பேர் பீடி சிகரெட்டால மட்டும் சாவுறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 24,000 25,000 வரைக்கும் அப்படி என்று இன்னொரு பத்திரிகை ரிப்போர்ட். நான் அந்த பேப்பர் கட்டிங் கூட இப்போ வச்சிருக்கிறேன், வேண்டியவங்களுக்கு தர முடியும். வருஷத்துக்கு 24,000 25,000 பேர் வரைக்கும் சிகரெட் பீடியால மட்டும் சாவுறாங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு போன புள்ளி விவரம், போலீஸுக்கு போன புள்ளி விவரத்தை சேர்த்துட்டான். போகாம நடக்கின்ற சில கிராமங்கள் எல்லாம் வரல. அப்ப எந்த அளவுக்கு பீடி சிகரெட்டால மனுஷன் சாவுறான்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய இழப்பு. கோவிட்-19 வந்துச்சு, நம்ம எல்லாம் ஆடி போனோம், ஒருத்தர் சந்திக்கிறது இல்ல, கை குலுக்கிறது இல்ல, பள்ளி வாசல்ல மூடினோம், ஸ்கூல்ல மூடினோம், ஹாஸ்பிட்டல்ல மூடினோம், எல்லாம் மூடப்பட்டாச்சு. ரோட்டில் வாகனங்கள் போகல, ட்ரெயின்ல போக முடியாது, நெருக்கடியா இருக்க முடியாது. அப்படியே நாடு அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஸ்கூல்ல மூடியாச்சு. கோவிட்-19 எத்தனை பேர் மௌத்தானது? கோவிட்-19 இலங்கையில செத்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தா ஒரு 8,000 பேருக்குள்ளதான். அவ்வளவுதான். 3 வருஷமா போச்சு, 3-4 வருஷம் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா ஒரே வருஷத்துல 25,000 பேர், 3.5 வருஷத்துக்கு 7,000-8,000 எங்க? சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஒரு 7,000 பேர். ஏன்னா இப்ப ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கிறேன், 6,800 சொச்சம் பேர் தான் இது வரைக்கும் கோவிட்ல செத்தது. ஆனா இலங்கையினுடைய பிரபல்யம் வாய்ந்த சில ப்ரொஃபஸர்கள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் அவ்வளவும் கோவிட்-19 செத்தது இருக்க முடியாது. ஏனென்றால் மரண சர்டிபிகேட்ல அவருக்கு PCR பாசிட்டிவ் என்றால் அதை கோவிட்-19 செத்துருவாங்க. அது வேறொரு நோயில கூட இருக்கும், ஆக்சிடென்ட்ல செத்துருப்பாங்க, பிரசவ வலியில தாய் செத்திருப்பா, பிறந்த குழந்தை செத்திருக்கும், அல்சைமர்ல போயிருக்கும், டெமென்சியாவில் போயிருக்கும், கேன்சர்ல போயிருக்கும், ஹார்ட் அட்டாக்ல போயிருக்கும். அப்ப இப்படி எதுல போனாலும் இந்த பாசிட்டிவ் காட்டின உடனே அதுல சேர்த்துக்கிறோம். அப்ப பாருங்க, அதை விட அதிகமா நம்ம என்ன செய்யறோம்? பீடி சிகரெட்லயே செத்துக்கிட்டு இருக்கிறோம்.